ஒரு கன்க்ளூஷன் தான் இந்த லெசனே. இந்த வேர்ல்டில் தான் சொல்லியிருக்கேன்ல, எந்த எக்ஸிபிஷன் நடந்தாலும் இந்த 2 ஈக்குவேஷன் எழுதிடுவாங்க. ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஹெச்மியூங்கிற ஈக்குவேஷன் அவ்வளோவா என்ன சொல்கிறது, ஒரு ஃபெமிலியரான ஈக்குவேஷன் கிடையாது. பட் இது ரொம்ப ஃபேமஸான ஈக்குவேஷன் எம்சி ஸ்கொயர். இந்த 2 ஈக்குவேஷனும் எப்படி ஜென்ரேட் ஆச்சு, எதனால் வந்துட்டு நம்ம அடுத்த ரெவல்யூஷனுக்கு மூவ் பண்ணோம், ஒரு ரெவல்யூஷனுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் எப்படி மூவ் பண்ணோம் அப்படிங்கிறதா இந்த லெசன். ஸோ இந்த ரேவோட பேக் போன் யார் அப்படின்னா நியூட்டன், வேவ் ஆப்டிக்ஸோட பேக் போன் ஹைகென்ஸ். பட் இந்த லெசன் இல்லை, ஒட்டுமொத்த சயின்ஸுக்குமே ஒரு பெரிய டேர்னிங் ஐன்ஸ்டீன் தான். குவாண்டமில் லைட்டுக்கு பார்ட்டிக்கிள் நேச்சரும் இருக்குது, வேவ் நேச்சரும் இருக்குன்னு கன்க்ளூட் பண்ணி என்றைக்குமே யாராலையுமே டிஸ்ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு தியரியை எழுதிட்டு போயிட்டாங்க, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. ஸோ இன்னைக்கு சயின்ஸில் நீ கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் போனோம் அப்படின்னா ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கண்டிப்பாக நீ கிராஸ் பண்ணுவ. ஒன்றும் இல்லை, அந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, இனிமே வேர்ல்டில் லைட்டை விட ஃபாஸ்ட்டாக போகிற பார்ட்டிகிள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதா அந்த தியரியோட கன்க்ளூஷன். ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தான். ஸோ இதில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மாதிரி சயின்டிஸ்ட்லாம் நிறைய ஒர்க் பண்ணி அவங்களோட ஐடியாஸை கொடுத்துருப்பாங்க. தென் இந்த தியரியில் டைம் ட்ராவல் பற்றிலாம் நிறைய ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம லெவலில் நமக்கு ஒரு கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, வேர்ல்டில் லைட்டை விட ஃபாஸ்ட்டாக போகிற பார்ட்டிகிள் எதுவுமே கிடையாது. அப்படி ஒரு வேளை ஃபாஸ்ட்டாக போகிற பார்ட்டிகளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம படித்த சயின்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ளாவோட தான் படிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? நல்லா கவனி, பேசுகிற ஒரு வேர்டு இம்பார்ட்டன்ட். நான் கால் பண்ண சொல்லி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த லெசனோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கோ. ரொம்ப ஈஸியான லெசன், ரொம்ப மினிமம் கண்டென்ட் உள்ள லெசன், அட் த சேம் டைம் வெயிட்டேஜும் ஜாஸ்தி. எஸ்பெஷலி ஜேஇ நீட் ஸ்டூடெண்ட்ஸ் ஈஸியாக நம்பர் 2 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணி 8 மார்க்ஸ் வாங்கிட்டு போயிடலாம். ஜேஇனா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், நீட்னா டெஃபினட்டாக 2 கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப ஃபார்முலாஸ் கம்மி. லெசனை நம்ம ஒட்டு மொத்தமாக ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். நான் பேசுகிறத மட்டும் கவனி, வேறு எதுவுமே இல்லை. ஸோ இந்த ஈஸ் ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரை நம்ம வெலாசிட்டி ஆஃப் லைட்டை ரெஃபரன்ஸாக எடுத்து ஃபஸ்ட்டு வால்யூமில் 3rd லெசன்லேருந்து படிச்சுட்டு இருக்கோம். சாரி 4th லெசன்லேருந்து பயாட்ஸ் அவுட்லால ஸ்டார்ட் பண்ணி எதில் படிச்சிருக்கோம்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் அனலாகில் 1/4π எப்சிலான் நாட்டோட வேல்யூவை யாருக்கு ஈக்குவல் பண்ணலான்னா μ0/4π ஈக்குவல் பண்ணலாம். ஸோ இந்த 4π கேன்சல் பண்ணால் நமக்கு μ0 எப்சிலான் நாட் ஸ்கொயர் ரூட்டோட வேல்யூ சி வரும். இதுல இருந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இந்த ஈக்குவேஷனை. அப்போ அதனால தான் சொன்னேன், ஒருவேளை லைட்டை விட வேகமாக போகிற பார்ட்டிகல்ஸ் நமக்கு கிடைச்சிட்டாங்க, யாராவது ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம படித்த சயின்ஸ் எல்லாமே ஒரு ஆம்பிகுட்டின்னு சொல்லலாம். ஃபண்டமெண்டலாக ஒரு ஃப்ளா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்புட் வந்துடும். ஸோ ஐ திங்க் 2011 தான் நினைக்கிறேன், ஆமாம், எம்எஸ்சி செகண்ட் இயர் அப்போ 2011 ஒரு ஆர்டிக்கல் எம்ஐடியில் மசாச்சுசெட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் அவங்க ஒரு 60 சயின்டிஸ்ட் சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒரு லேப்ல இருந்து இன்னொரு லேபுக்கு நியூட்ரினோ அனுப்புகிறாங்க. ஸோ 8 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு. அடுத்த நாள் பேப்பரில் வந்துட்டு ரெவல்யூஷன் கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. லைட்டை விட வேகமாக போகிற பார்ட்டிக்கல் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு. பட் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரூஃபில் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அகெயின் ஐன்ஸ்டீன் வின் பண்ணிட்டாரு, ஸ்பெஷல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி வின்ஸ் அப்படின்னு போட்டாங்க. ஸோ இன்ன வரைக்கும் சி தான் வேர்ல்டில் ஃபாஸ்ட்டாக போகிற பார்ட்டிக்கல். அதுக்கு நிறைய தியரி ஐன்ஸ்டீன் கன்க்ளூட் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒன் மோர் திங், ஹைகின்ஸால் ஏன் வந்துட்டு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னா, அன்னைய டேட்டுக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர்ஸ் ரொம்ப கிடையாது. நான் சொல்லிட்டு இருக்கிறது 250 இயர்ஸ் பேக். ஸோ ஹைகின்ஸ் கொடுத்துட்டு போனது எல்லாமே தியரி தான், உனக்கே தெரியும். அவர் தியரியாக தான் சம்மரைஸ் பண்ணாங்க, ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் எல்லாத்தையுமே, பிகாஸ் அவங்க லைட்டை ஒரு வேவாக கன்சிடர் பண்ணாங்க. பட் நம்ம இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறது என்னன்னா 19th செஞ்சுரியில். ஸோ ஒரு 200 இயர்ஸ் கேப்பு நமக்கு பயங்கர, சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கேப்புன்னே சொல்லலாம். ஐன்ஸ்டீன் டைம் அப்போது நம்மக்கிட்ட லேப் எல்லாம் நல்ல வெல் எக்யூப்டு லேபாக இருந்தது. அண்ட் வி கேன் கம்யூனிகேட் வித் அதர் சயின்டிஸ்ட். ஸோ அவங்களால வந்துட்டு கேம்பிரிட்ஜிலேருந்து எம்ஐடிக்கு போக முடியும், எம்ஐடியிலேருந்து கல்கட்டா போஸுக்கு வர முடியும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கூட சர் சி வி ராமன்லாம் ஒர்க் பண்ணதா சொல்கிறாங்க, அது உண்மைதான். ஸோ ஒரு பாட்டை ஒரு சில சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணி எல்லாருமே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டோட சம்மரைஸை வந்துட்டு ஸ்ட்ராங்காக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க.
ஓகே இது நடக்க தான் செய்யுது அப்படின்னு. ஸோ ஒரு வெல் டெவலப்டு ஸ்டேஜில் இருக்கும்போது ஐன்ஸ்டீன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பேர் தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். அந்த எஃபெக்ட்ல ஒரு 3 கொஷின் ரைஸ் ஆகுது ஹைகின்ஸுக்கு ஆப்போசிட்டா. அதை சொல்லிட்டு போன தியரிக்கும் இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பெரிமெண்டலுக்கும் கொஞ்சம் கான்ட்ரவர்சியலா ஒரு 3 பாயிண்ட் ரைஸ் ஆகுது. அந்த 3 பாயிண்ட்டுக்கு ஆன்சர் எக்ஸ்பெரிமெண்ட்டாவே கிடைச்சதுனால வேற வழியே இல்லாம பார்ட்டிகிளாவும் ஒரு இடத்துல பிஹேவ் ஆகுது, வேவாவும் ஒரு இடத்துல பிஹேவ் ஆகுது. ஸோ லைட்டு டூவல் நேச்சர், அவங்களால பார்ட்டிகிள் நேச்சரும் அவங்களுக்கு இருக்கு, வேவ் நேச்சரும் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு கன்க்ளூட் பண்ணி 2 ஈக்குவேஷன் ஜென்ரேட் பண்றாங்க. பாதி பேர் அந்த ஈயை ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஐன்ஸ்டீன் நினைச்சிட்டு இருக்காங்க. அது எனர்ஜி. E is equal to mc square stands for particle and E is equal to h mu belongs to wave. ஸோ உனக்கு இந்த ஈக்குவேஷன் எழுதும் போது இதோட இம்பார்ட்டன்ஸ் பேக் போன் தெரிஞ்சிருக்கும். ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் அந்த சயின்டிஸ்டோட ரோல் ரொம்ப பெரிய ரோல். பிளாங்க் சீக்கே வரணும் பிளாங்க். பட் பிளாங்கோட ஐடியாவை நம்ம 12th அவ்வளோவா படிக்க மாட்டோம். பட் ஐன்ஸ்டீனுக்கு முன்னாடி நிறைய பேர் வேவ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க குவாண்டம்ல. புரியுதா? இப்ப நான் சொல்றதெல்லாம் கவனிக்கிறியா? இந்த லெசன் நீ உன் கையில என்சிஆர்டி இருந்ததுன்னா நீ இந்த லெசன் அப்படியே சும்மா கோத்ரூ பண்ணி பாரு. ஒருத்தவங்களோட ஐடியா கொடுத்துருப்பாங்க. வேவ் நேச்சர் ஆஃப் லைட், பார்ட்டிகல் நேச்சர் ஆஃப் லைட், ஐன்ஸ்டீன் தியரி அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த தியரிக்குள்ள நீ டிஸ்கிரிப்ஷன் படிக்கணும் அப்படின்னா முதல்ல இப்போ நான் சொன்ன ஐடியாவை மனசுல வச்சுட்டு படிச்சாதான் உன்னால அதை ஃபாலோ பண்ணவே முடியும். இல்லைன்னா ஒரே பாயிண்ட்டை வேற வேற இடத்துல வேற வேற ஒர்க் பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எலக்ட்ரான்னா ஒரு இடத்துல வேவா பிஹேவ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க, ஒரு இடத்துல பார்ட்டிகலா பிஹேவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன் தான். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நியூட்டன் சொன்னதை எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறோம், கரெக்டா வருது. ஹைகின் சொன்னதை எடுத்து எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி பார்க்குறோம், கரெக்டா வருது. ரெண்டுமே கரெக்டா வந்ததுனால ரெண்டையுமே கன்க்ளூட் பண்ணி ஐன்ஸ்டீன் டியூவல் நேச்சர் அப்படின்னு வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஜென்ரேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம கிட்ட நீங்கெல்லாம் சொல்ல போனா நீங்க மார்க்கெட் போகும்போது பேலன்ஸ் சொல்லுவாங்கல்ல, தராசு. ஒரு சைடு வெயிட், இன்னொரு சைடு ஃப்ரூட்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ். இதை நீங்க ரொம்ப ரேரா தான் பார்ப்பீங்க. ஆக்சுவலா இந்த தராசு பார்த்தது ரொம்ப ரேரா தான் பார்ப்பீங்க. எல்லாமே டிஜிட்டல் பேலன்ஸ் தானே. இவ்வளவு தூரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. எடுத்து போட்டா பின் பாயிண்டா செகண்ட் டெசிமல் வரைக்கும் கால்குலேட் பண்ணிட்டு மெஷர் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு அட்வான்டேஜ் சொல்றேன், மேபி டொமஸ்டிக் எக்ஸாம்பிள். நீ இந்த மாதிரி காய் வாங்குற, இல்லை ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்க, வெஜிடபிள்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தெராசில் வாங்குங்க. அப்போதான் உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் டிஜிட்டலில் வாங்குனீங்கன்னா 500 grams 0.2 கூட உனக்கு பில்லில் ஏறும். அதில் நமக்கு ப்ராஃபிட்டே இல்லை. சும்மா ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு, ஷேர் பண்ணேன். என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் ஆகும் உனக்கு. நான் சொல்றது கவனிச்சிங்களா? இப்போ எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, ரொம்ப ஸ்டார்டிங்ல நம்ம முன்னாடி சில எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கிளாக் எடுத்துக்கோங்க. கிளாக் எடுத்துக்கிட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஷேடோ கிளாக் தான் சொல்லுவாங்க. ஒரு கிரவுண்ட்ல ஒரு ஸ்டிக்கை வச்சு இந்த ஸ்டிக்கோட ஷேடோ அப்படியே ரவுண்டா சுத்தி வரதை பொறுத்து கிளாக் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இதுல நமக்கு 3 டைம், டே, ஆஃப்டர்நூன், நைட்டு மட்டும் தான் தவிர பின் பாயிண்டா டைம் நமக்கு தெரியாது. அது மாதிரி 17th centuryல இருந்தே எமிஷன் பத்தி நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த எமிஷன் ரொம்ப ஒரு டெவலப்டு ஸ்டேஜ் வந்தது 19th century தான். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எமிஷன் அப்படிங்கிற அந்த வேர்ட்ல ஒன்று தெரியும், இட் எமிட் சம்திங். அந்த ஒரு விஷயத்துல வந்து நமக்கு ஏதோ ஒன்று எமிட் ஆக போகுது அப்படிங்கிறப்போ எலக்ட்ரான் எமிஷன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பாரு. எலக்ட்ரான் எமிஷன், நம்ம ஏதோ ஒரு ஒர்க் பண்ணி எலக்ட்ரானை வெளியில கொண்டு வரோம். எலக்ட்ரான் எதுல அதிகமா இருக்கும்? ஒரு கண்டக்டர்ல அதிகமா இருக்கும், இல்லைன்னா கேத்தோட் அப்படின்னு சொல்லலாம். கேத்தோட் ரே டியூப், சிஆர்டி கேள்விப்பட்டிருப்ப. இந்த வசந்தன்கோ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் சாலிட் ஆர் டிவி வரும் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? பழைய டிவிடா. டிவியோட ஃப்ரண்ட் சைடு இவ்வளவு மொத்தமா இருந்ததுன்னா சம்வாட் டிவி வந்துட்டு பேக் சைடு இப்படி இருக்கும், நல்லா பெருசா இருக்கும், இப்படி இருக்கும். இந்த சிஆர்டின்னு சொல்லுவாங்க, கேத்தோட் ரே டியூப் டிவின்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி டிஸ்பிளே, பழைய கம்ப்யூட்டரோட டிஸ்பிளேவும் சிஆர்டி தான். டிவி கூட விட்டுரு, பழைய கம்ப்யூட்டர் டிஸ்பிளே இருக்குல்ல, பெருசா இருக்குல்ல, மானிட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அது சிஆர்டி, கேத்தோட் ரே டியூப். இப்போ மேபி நீ ஃபிளாட் டிவியை தவிர மற்ற டிவி போட்ட அப்படின்னா ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன வந்துடும்னா ஆடியோ வந்துடும். அதை தான் சொல்லேன் சாலிடார டிவி அப்படின்னு. கொஞ்சம்
ரீவைன் பண்ணி பாரு, டெஃபினட்டா உனக்கு ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா இப்போ ஃப்ரீயா கொடுத்த கலைஞர் டிவி இருக்குல்ல, அதுல ஃபர்ஸ்ட் ஆடியோ வந்துடும். ஆடியோ வந்த பிறகு கொஞ்சம் லேட்டா தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் வரும், கவர்மெண்ட் சிம்பிள் அந்த டெம்பிளோட கோபுரம் வரும். ஏன்னா வீடியோ வெளியில வரதுக்கு லேட் ஆகும். ஒய் பிகாஸ் இந்த சிஆர்டி டியூப் ஹீட் ஆன பிறகுதான் லைட்டை வெளியில விடுவாங்க. அதுக்கு இட் டேக் சம் டைம், இதர் 2 to 3 செகண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு டைம் லேக் இருக்கும் கம்பேர்ட் டு ஆடியோ. அந்த டைம்ல இருந்தே நம்ம எலக்ட்ரானோட எமிஷனை நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் கேத்தோட் ரே டியூப்னு சொன்னால அதுல எலக்ட்ரான் நிறைய இருக்கும். அப்படி இந்த எலக்ட்ரான் எமிஷனை நம்ம 3 டைப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்துட்டு தெர்மோ எமிஷன். இதெல்லாம் இப்போ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பண்றது இல்லை, ஏன்னா இதில் ப்ராஃபிட்டே கிடையாது நமக்கு. ரெண்டாவது ஃபீல்டு எமிஷன். இதுக்கும் நான் நிறைய செலவு பண்ணணும். 2 rupees ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு நான் ஒரு 10 rupeesக்கு ஒர்க் பண்ணணும். அதுக்கு லேபர் தேவை, எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், மெயின்டெனன்ஸ் வேணும். ஸோ எனக்கு ப்ராஃபிட் ரொம்ப இல்லை. நான் ரொம்ப டொமஸ்டிக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், சிக்னிஃபிகன்ஸோட தான் சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாம். லாஸ்டா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன். இதுதான் 19th century டெவலப் பண்ண ஒரு வெல் எக்யூப்டு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம், வெல் டெவலப்டு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜர்னு சொல்லலாம். தெர்மோனா ஹீட்டு. ஒரு கண்டக்டர் இருக்கு, அந்த கண்டக்டரை நான் ஹீட் பண்றேன். இந்த ஹீட் எனர்ஜி இந்த கண்டக்டருக்குள்ள போய் உள்ள இருக்க எலக்ட்ரான்ஸ்க்கெல்லாம் ஒரு எனர்ஜி கொடுக்குது. அந்த எனர்ஜியால பாண்டிங்ல இந்த எலக்ட்ரான் எல்லாமே, இந்த பாண்டிங்லாம் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி இந்த கீழே இருக்க எலக்ட்ரான் எனர்ஜியோட வெளியில வந்துடுறாங்க, வாங்கின எனர்ஜியை எடுத்துட்டு வெளியில வந்துடுறாங்க. இதுதான் தெர்மோ எமிஷன். இது புரிஞ்சுதான்? நல்லா ரொம்ப சிம்பிள் தான். இது ரொம்ப பழைய மெத்தட். இதுல கண்டக்டரோட குவாலிட்டி குறையும், ஏன்னா நான் கண்டக்டர் டைரக்டா ஹீட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஹீட் பண்றதுக்கு நான் ஒரு எனர்ஜி செலவு பண்ணிட்டே இருக்கணும். ஃபர்னஸ்ல வச்சேன்னா அது கரண்ட் தேவை. திருப்பி இந்த கண்டக்டரோட கலர் மாறும், குவாலிட்டி மாறும், எலாஸ்டிசிட்டி மாறும், யங்ஸ் மாடுலஸ் மாறும். இப்படி நிறைய ப்ராப்ளம் எனக்கு இருந்தது. ஆனா அன்னைய ஸ்டேஜுக்கு இது பெரிய விஷயம். டிவியே இல்லாத காலத்துல டிவி இருந்தது பெரிய விஷயம். இப்போ ஃபிளாட் டிவி வந்த பிறகு பழைய டிவியை நம்ம குறை சொல்லலாம். பட் வெரி ஸ்டார்டிங்ல எலக்ட்ரானை வெளியில் எடுத்ததே பெரிய சக்சஸ் தான். அடுத்தது அதை விட கொஞ்சம் டெவலப் பண்ணாங்க. இந்த ஹீட்டுக்கு நான் ரொம்ப செலவு பண்ண வேண்டியதா இருக்கு, மெட்டீரியல் நல்லா டேமேஜ் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட்ல அடுத்த ஸ்டேஜ் போனோம். அது என்னன்னா ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு அனுப்பணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு நல்லா புரிஞ்சுக்கோ. இப்போ இதுக்குள்ள நிறைய கண்டக்டர்ஸ்குள்ள நிறைய மைனஸ் இருக்கு. நிறைய ஃபீல்டு அனுப்பி இந்த எலக்ட்ரான்லாம் வெளியில கொண்டு வரேன், இந்த எலக்ட்ரான் எல்லாத்தையும் வெளியில எடுத்துட்டு வரேன். இது பேர் ஃபீல்டு எமிஷன். நீ இந்த பேராகிராஃப்ல எவ்வளவு சுத்தி படிச்சாலும் இவ்வளவுதான் உனக்கு புக்ல இருக்கும். ஃபீல்டை பாஸ் பண்ணி எலக்ட்ரானை வெளியில எடுத்துட்டு வரேன், இது பேர் ஃபீல்டு எமிஷன். ஸோ இது ரெண்டுத்துலையுமே எனக்கு ப்ராஃபிட் இல்லை. ஃபர்ஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது செகண்ட்ல ஓரளவு ப்ராஃபிட், பட் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது தேர்ட்ல தான் எனக்கு பயங்கர ப்ராஃபிட். இன்னைக்கு லாஸ்டா நம்ம இந்த ஸ்டேஜில் தான் வேர்ல்டை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிம்பிளா சொல்ல போனோம்னா சோலார் எனர்ஜி. அகைன் அதே மாதிரி ஒரு கண்டக்டரை பிளேஸ் பண்றோம். இங்க ஃபீல்டும் அனுப்பல, ஹீட்டும் அனுப்பல, ஜஸ்ட் சூரிய வெளிச்சத்தை அனுப்புறேன். ஹெச்மியூங்கிற ஃபோட்டான் எனர்ஜி எனக்கு வருது. ஏய் கவனிக்கிறீங்களாடா? நல்லா புரியுதா? நல்லா புரியுது சார். ஜஸ்வந்த் கொஞ்சம் ரிஸ்கா ஆன்சர் பண்றாரு சார். யாரா சூப்பரா புரியுது? இந்த வாய்ஸ் இன்னைக்கு தான் கேக்குறேன். யாரா சொல்லுது? சார் நான் தான் சார் சொன்னேன். சூப்பரா புரியுதுண்ணா. ஆமா சார். ஓகே, புரிஞ்சா சரி. இந்த எலக்ட்ரான் இருக்கும்போது போட்டோ எலக்ட்ரிக் எமிஷன்ல ஹெச்மியூங்கிற ஃபோட்டான் சூரிய வெளிச்சம்டா, வேற ஒண்ணுமே இல்லடா. சன்லைட்ல இருந்து நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குது, அந்த எனர்ஜி எடுத்துட்டு எலக்ட்ரான்ஸ் வெளியில வருது, அவ்வளவுதான். இதுதான் லாஸ்டா நம்ம ஒர்க் பண்ணது. இந்த சன்லைட்ல இருந்து வர்றதுதான் ஹெச்மியூ அப்படின்னு சொல்லுவோம். ஹெச்மியூ, இந்த எனர்ஜி தான் ஹெச்மியூ. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம கண்டக்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய அவுட்புட் கிடைச்சது. அண்ட் அவங்க சொன்ன எக்ஸ்பெரிமெண்டல் தியரிட்டிக்கல் வேல்யூ, நிறைய வேல்யூவை நம்ம ஒர்க் பண்ணி பார்க்குறோம். ஷபானா, உனக்கு இந்த கிளாஸ் இப்போ நீ அட்டன் பண்ணும்போது உனக்கு ஒன்றுமே புரியாது. சும்மா கிளாஸ் அட்டன் பண்ணமேன்னு வேணா அட்டண்டன்ஸ் எடுத்துக்கலாம். இன்ட்ரடக்ஷன்லாம் சொல்லி முடிச்சாச்சு. ஸோ இந்த தெர்மியானிக் எமிஷன் பாரு, அதுக்கு முன்னாடி இந்த இன்ட்ரடக்ஷனை கொஞ்சம் படிச்சு பாரு. அந்த இன்ட்ரடக்ஷன் படிச்சுன்னா நீ கண்டிப்பா சப்ஜெக்டோட அந்த ஃப்ளேவரை டேஸ்ட் பண்ணலாம், செமையா இருக்கும்.
மேக்ஸ்வெல்ல ஸ்டார்ட் பண்ணோம் இஎம் வேவ்ஸ், உனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் வால்யூமோட 8th லெசன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிசம் அண்ட் ஹர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் த ஜெனரேஷன் டிடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னடிக் வேவ்ஸ் 1887. ஸ்ட்ராங்லி, இந்த வார்த்தை கவனி, ஸ்ட்ராங்லி எஸ்டாப்ளிஷ்டு த வேவ் நேச்சர் ஆஃப் லைட். அது வரைக்கும் வேவ்னு தான் நம்பிட்டு இருந்தாங்க, ஹைகின்ஸ் தான் டாமினேட் பண்ணாங்க. டுவர்ட்ஸ் த சேம் பீரியட் அட் த எண்ட் ஆஃப் 19th century, எக்ஸ்பெரிமெண்டல் இன்வெஸ்டிகேஷன் ஆன் கண்டக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க, எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ், அதான் சிஆர்டி. இங்க பாரு, டிஸ்சார்ஜ் டியூப்னு இருக்கு பாரு, டிஸ்சார்ஜ் டியூப் லெட் டு மெனி ஹிஸ்டாரிக் டிஸ்கவரிஸ். ஸோ எக்ஸ்ரேஸ் கண்டுபிடிக்கிறாங்க ராஞ்சன், அது எலக்ட்ரான் ஒரு ஆக்சிடென்டல தான். சி, உனக்கு இந்த ஸ்டோரி தெரியுமான்னு தெரியல, ராஞ்சன் வந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும் போது ஆக்சிடென்டலா அவரோட கையை அந்த ரேஸ் முன்னாடி வைக்கிறாரு, போன் தெரியுது. ஸோ அவர் ஒரு ஆக்சிடென்ட்டா தான் அதை பார்க்கவே செய்யறாரு, என்னன்னே தெரியல அந்த ரேஸ் எதனால அதை ஸ்கேன் பண்ணி போன் காமிச்சது அப்படின்னு தெரியாம அது ஒரு அன்னோனா அது பேர் வைக்கிறாரு. அன்னோனுக்குலாம் எக்ஸ்ன்னு தானே வைப்போம், அதனால எக்ஸ் ரேஸ் அப்படின்னு வைக்கிறாங்க. பேரை வச்சுட்டு தான் ஸ்டடி பண்றாங்க. அதுக்கு பெனிட்ரேஷன் பவர்னால எலக்ட்ரான்ஸ் மூலியமா நமக்கு அது பட்டு ஒரு அவுட்புட்டை கொடுக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ராஞ்சன் தான் எக்ஸ்ரேஸை கண்டுபிடிச்சது. இன்னைக்கு நம்ம எக்ஸ்ரே எடுக்கிறோம்ல அதை. அப்புறம் ஜே தாம்சன் பின்னாடியே எலக்ட்ரான்ல ஒர்க் பண்றாங்க 1987, வேர் இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன் இன் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர். கண்டிப்பா ஜே தாம்சன் தான் ப்ளம் புட்டிங் மாடல்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஆட்டம் வந்துட்டு ஒரு வாட்டர் மில்லன் எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி சொல்றாரு. வாட்டர் மில்லன் அப்படியே ஆட்டமோட கம்பேர் பண்ணி உள்ள இருக்க அந்த கருப்பு கலர் சீட் எல்லாமே வந்துட்டு எலக்ட்ரான், ரெட் கலர்ல இருக்க அந்த ஃபிளஷ் எல்லாமே புரோட்டான் அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க, தாம்சனோடது. லேட்டரா தான் ரூதர்ஃபோர்ட் வந்து அதை தப்புன்னு கண்டுபிடிக்கிறாரு. அடுத்த லெசன்ல அதை படிப்போம், நம்ம ஆட்டம்ஸ்ல அதை பத்தி படிப்போம். And it was found that sufficiently low pressure of mercury column discharge took place between two electrodes on applying. இதெல்லாம் fluorescent tube னு சொல்லுவாங்க, CRT னு சொல்லுவாங்க. இங்க பாரு, cathode rays. Cathode rays are discovered by William Crookes, who later ray consisted of streams of fast moving negatively charged particles. ஒரு கேத்தோடு, ஒரு மெட்டீரியல், அதை கேத்தோடுன்னு சொல்லுவோம். இட் ஹாஸ் மோர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அதுதான் வெளியில வரும். ஸோ இந்த ஹைப்போதீசிஸ்க்கு எல்லாத்துக்கும் அப்புறம், இது எல்லாத்துக்கும் அப்புறம் நம்ம இந்த போட்டோ எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு வரும். ஸோ இந்த 1880 இதான் சொல்றேனே, இந்த இன்ட்ரடக்ஷனை படிச்சு பாரு. 18th எண்டில் 19th ஸ்டார்டிங்ல ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் ஆகும். 1906 1903 இந்த நோபல் பிரைஸ் அவார்டெல்லாம் படிச்சு பாரு. அதுக்கப்புறம் எலக்ட்ரான் எமிஷன். இந்த எலக்ட்ரான் எமிஷன்ல இந்த உள்ள பேராகிராஃப் என்னன்னு நான் சொல்றேன். டைரக்டா நம்ம எமிஷனோட ப்ராப்பர்ட்டிக்கு போவோம், சொல்லிடுவேன் இப்போது. தெர்மியானிக் எமிஷன், by suitably heating sufficiently thermal energy can be imparted to free electrons to enable them to come out of the metal. நான் சொன்னதுதான், ஹீட் அனுப்புறேன், எலக்ட்ரானிக் எனர்ஜி கிடைக்குது, பாண்டை பிரேக் பண்றாங்க, எலக்ட்ரான் வெளியில வராங்க. அடுத்தது ஃபீல்ட் எமிஷன், by applying a very strong electric field somewhat, it should be some order, கம்மி ஆர்டருக்குலாம் வெளியில வராது எலக்ட்ரான். The metal electrons can be pulled out of the metal as in the spark plug. ஸோ அதை வச்சு நம்ம வெளியில எடுத்துருவோம். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எமிஷன், when light of suitable frequency, அந்த வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 மணி வெயிலுக்கு சோலார் பேனல்ல கரண்ட் வராது, இப்படி ஞாபகம் வச்சுக்கோ போதும். 7 மணிக்கு சன்லைட் நம்ம பார்க்க முடியும், வெளியில வந்து நம்ம வெளியே என்ன சொல்றது, பார்க்குற இடமெல்லாம் வெளிச்சமா தான் இருக்கும், we can identify the object, ரிஃப்ளெக்ஷனாக நடக்கும். ஆனா 7 மணி 7:30 மணி 8 மணி வெயிலுக்கெல்லாம் சோலார் பேனல்ல இருந்து கரண்ட் பெருசா வரவே வராது, சொல்ல போனா சிஸ்டமே ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அந்த சூட்டபிள் ஃப்ரீக்வன்சிங்கிறது லெசனோட ஒரு கோர் பாயிண்ட் கூட சொல்லலாம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்ட். illuminates a metal surface, electrons are emitted from the metal surface. ஸோ ஒரு சூரிய வெளிச்சம் எப்போ ஒரு கண்டக்டர் மேலே படுதோ, ஹெச்மி படுதோ, அப்போ எலக்ட்ரான்ஸ் வெளியில் வரும். பட் த இன்சிடென்ட் லைட் ஷுட் ஹேவ் சம் ஃப்ரீக்வன்சி, அதுக்கு மேலே தான் இருக்கணும். தீஸ் ஃபோட்டோ ஜென்ரேட் எலக்ட்ரான்ஸ் ஆர் கால்டு ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். ஸோ ஃபோட்டானை வச்சு நான் வெளியில் எடுக்கிற எலக்ட்ரான்ஸ் பேர் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். புரியுதா? இந்த லெசனை நீ ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ரிவிஷன் பண்ணணும்னு நீடே இல்லை, நீ நல்லா கவனிச்சாலே போதும், ரொம்ப ரிவைஸ் பண்ணணும்னு நீடு இல்லை, அந்த மாதிரி லெசன் தான் இது. இப்போ இந்த பேராகிராஃப் பார்க்கலாம், எலக்ட்ரான் எமிஷன் பார்க்கலாம். இது ஓகேவா? இதோட இமேஜ் வேணுமா உங்களுக்கு? அனுப்பி விட்றேன், டயக்ராம் பார்த்தா ஏதாவது ஞாபகம் வரும்ல உனக்கு. ஓகே,
இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற நடத்திட்டு நான் புக்கில் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ எப்பயுமே நிறைய எக்ஸாம்பிள் சொல்கிறது தான். நம்ம இந்த காரு 200 நியூட்டன் பற்றி கிளாஸில் நிறைய பேசியிருக்கோம். இப்பயும் அதே தான் பண்ண போகிறோம். ஸோ இமேஜின் சாரி ஸோ ஒரு கார் இப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோ. முன்னாடியே சொல்லியிருக்கேன் 200 நியூட்டன் இந்த காரு கொடுக்குறோம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆமாவா? எஸ் சார். சார் வாய்ஸ் கேட்கல சார். நான் என்ன பேசலடா, ஒரு நிமிஷம்டா. பிரபா சொல்லுங்க சார். பிரபா ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு ஹெல்ப். டெக்ஸ்ட் மட்டும் ஒரே நிமிஷம் பாரு. ஒரு டெக்ஸ்ட் பாரு, வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கேன். அது ரிப்ளை பண்ண. ஓகே. ஸோ இப்போ இந்த காருக்கு நான் 200 நியூட்டன் அப்ளை பண்ணுறேன். பட் இந்த காரோட ரெஸ்டோரிங் ஃபோர்ஸு, லிமிட்டிங் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுவே 200 தான். இப்போ இந்த கார் மூவ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக மூவ் ஆகாது. ஆமாவா? ஓகே. இப்போ இந்த காருக்கு 205 நியூட்டன் கொடுக்குறேன். 200 அந்த காரு ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் எடுத்துக்கும், லிமிட்டிங் ஃபோர்ஸ் எடுத்துக்கும். பேலன்ஸ் உள்ள 5 நியூட்டன் எடுத்துட்டு தான் அந்த கார் மூவ் ஆகும். கரெக்டா இல்லையா? ஆமா சார். அப்போ நான் என்னோட இன்புட்டை எப்படி எழுதுறேன்னு பாரு. இன்புட் இஸ் ஈக்குவல் டு இந்த ஒர்க் அப்படிங்கிறத நான் லாஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா எந்த வகையிலும் எனக்கு அது யூஸே கிடையாது. லாஸ் பிளஸ் அவுட்புட். சும்மா டொமஸ்டிக்காக தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த இன்புட்டுங்கிறது 205 நியூட்டன், இந்த லாஸுங்கிறது 200 நியூட்டன். ஈவந்தோ ஒரு எனர்ஜி அது டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, அதை யூஸ் தான் பண்றேன். பட் அதனால எனக்கு எந்த அவுட்புட்டும் இல்லைங்கிறதுனால அதை நான் லாஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். பிளஸ் 5 நியூட்டன். கரெக்டா? இப்போ இந்த காருக்கு நான் 400 வேணாம், 300 நியூட்டன் கொடுக்குறேன் இதே காருக்கு. அப்ப நான் இதை எப்படி எழுதணும்? 300 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 200 பிளஸ் 100. கரெக்டா? எஸ் சார். இப்படி ஒரு லைன் போட்டா சிமிலர்லின்னு புரிஞ்சுக்கோ. கவனி, நல்லா கவனி. எப்படி வந்துட்டு இஎம்எஃப்ல ஃபீல்டு சேஞ்ச் ஆனா ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனா இஎம்எஃப் சேஞ்ச் ஆனா இன்டியூஸ்டு கரண்ட் திருப்பி நம்ம அந்த லைனை படிச்சுட்டே இருந்தோமோ அது மாதிரி ஒரு கண்டென்ட் தான் இது. ஒரு மெட்டல் மேல கண்டக்டர் ஹெச்மியூங்கிற சோர்ஸ் வந்து நான் எலிமினேட் பண்றேன். அது எனக்கு வர சோர்ஸ் வந்துட்டு ஹெச்மியூ அப்படின்னு எடுத்துக்கிறேன். இன்புட் ஹெச்மியூ. இந்த எலக்ட்ரான் எல்லாம் பாண்டிங்ல இருக்கு. இப்படி நான் போறது 4 லைனும் பாண்டிங்ல இருக்க மாதிரி எடுத்துக்கோ. இந்த பாண்டை பிரேக் பண்ணிட்டு இங்க நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க, அவங்களும் கொலைட் ஆகுறாங்க. ஸோ ஒரு கும்பல்ல இருந்து வேணா இப்படி எடுத்துக்கோ. ஏன் நீ இந்த இடத்துல நிக்கிற, எல்லோ கலர்ல அந்த பர்சன் தான் நீனு. இப்போ இங்க சைட்ல நிறைய பேர் இருக்காங்க, பயங்கர கிரௌடு. நீ ஒரு கிரௌடுக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட. இப்போ இந்த கிரௌட்ல இருந்து ஒன்னு நீ தான் எலக்ட்ரான் வச்சுக்கோ. இப்போ என்ன பண்றாரு, ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ரோப்ல உன்னை கட்டி வெளியில இழுக்கிறாங்க. வெளியில இழுக்கும்போது அவர் 5 நியூட்டன் ஒர்க் பண்றாருன்னா நீ அந்த 5 நியூட்டனை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டு வெளியில வருவியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வருவ. ஆனா அவுட்புட் 5 நியூட்டனுக்கு வெளியில வராது. நீ இந்த பர்சன்ஸ் மேலாம் போய் இடிச்சுப்ப. ஆமாவா இல்லையா? பயங்கரமா ஒருத்தர் மேல போய் இடிச்சுப்ப. அப்போ இந்த 5 நியூட்டன்ல இருந்து தான் அந்த லாஸ் உனக்கு கிரியேட் ஆகும். அப்போ ஒரு வெளியில வரும்போது அவர்கிட்ட இருக்க எனர்ஜி 1 நியூட்டன் அப்படின்னா இந்த 4 நியூட்டன் எனர்ஜி இருக்குல்ல, அது எல்லாமே கொலிஷன்லேயே வீணா போச்சுன்னு அர்த்தம். உன்னை அந்த கும்பல்ல இருந்து வெளியில எடுத்துட்டு வரதுக்கு we have to do some work, we have to spend some work.
ஆர் எனர்ஜி, ரெண்டுமே சேம் தான், ஒர்க் எனர்ஜி சேம் தான். அப்போ நான் அனுப்புகிற எனர்ஜி ஹெச்மியூவா இருக்கும்போது இந்த எலக்ட்ரானோட பாண்டை பிரேக் பண்ணி இந்த எலக்ட்ரானை விட்டு வெளியில வரும்போது அவங்ககிட்ட ஒரு எனர்ஜி இருப்பாங்க. அந்த வெளியில வர எலக்ட்ரானுக்கு இருக்க எனர்ஜி பேரு 12mv². கிட்டத்தட்ட இந்த 100 நியூட்டன் அவுட்புட் மாதிரி, இந்த 5 நியூட்டன் அவுட்புட் மாதிரி இந்த கைனடிக் எனர்ஜி ரோல் இதான் அவுட்புட் எனக்கு. ஆனா நான் அனுப்புன இன்புட் எல்லாமே அவுட்புட்டா வந்துடாது. இந்த கொலிஷன்ல எனக்கு நிறைய எனர்ஜி வீணா போயிருக்கும். அதுக்கு பேர் தான் ஒர்க் ஃபங்க்ஷன். இந்த வார்த்தை டிஃப்ரெண்டா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கு பேரு ஒர்க் ஃபங்க்ஷன். சரி, இப்போ எக்ஸாம்பிள் பாரு. இந்த லெசனோட 40% கண்டென்ட்டே இதுதான். 200 நியூட்டன் இந்த காருக்கு ஒர்க் ஃபங்க்ஷன். இந்த 200 நியூட்டன் தான் காரோட ஒர்க் ஃபங்க்ஷன். அப்படி இருக்கும்போது நான் 195 நியூட்டன் அப்ளை பண்ணா கார் நகருமா? No, sir. No, sir. 195 நியூட்டன் நான் எத்தனை மாசம், ஏன் எத்தனை இயர் வேணாலும் நான் அப்ளை பண்றேன். ஒரு 50 ஹவர்ஸ் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 195 நியூட்டன் காருக்கு பின்னாடி கையை வச்சு நான் ஒரு 5 மணி நேரம் 50 மணி நேரம் தள்ளுறேன். கார் நகரமானா நகராது. அப்போ ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதை மினிமம், இந்த இடத்துல மினிமம் ஃபோர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஆமாவா? மினிமம் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கணும்? 200 நியூட்டன் இருக்கணும். அப்படின்னா தான் கார் எல்லாமே ஃப்ளோரோட ஃப்ரிக்ஷன்லாம் விட்டு கேன்சல் ஆகி ரெடியா இருக்கும். ஸோ எப்போ நீ கிரேட்டர் than 200, ஏன் 200.1 கொடுத்தாலும் கார் நகர ஆரம்பிச்சிடும். அது மாதிரி ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சி நீ கொடுத்தா மட்டும்தான் இந்த எலக்ட்ரான்ஸ் உடஞ்சி வெளியில வருவாங்க, பிரேக் ஆகி அவங்களுக்கு ஒரு எனர்ஜி எடுத்துட்டு வெளியில வர ரெடியா இருப்பாங்க. ஐ ரிப்பீட், அந்த காரோட எக்ஸாம்பிள் மாதிரியே தான் இதுவும். ஒரு மினிமம் ஃப்ரீக்வன்சியில் எலக்ட்ரான் தன்னோட பாண்டிங்லாம் உடைச்சிட்டு கொலைஷன்லாம் ஆகிட்டு சர்ஃபேஸை விட்டு கிளம்புறது ரெடியாக இருப்பாங்க. அதுக்கு மேலே நீ எப்போ எனர்ஜி கொடுக்குறியோ அப்போ தான் உனக்கு எலக்ட்ரான் வெளியில் வரும். இப்போ கன்சிடர் அனுப்புகிற 2hμவில், சரி நான் 8hμ இப்போ இன்புட் அனுப்புகிறேன். 8hμ இன்புட் வருது. அதில் 2hμ வந்துட்டு ஒர்க் ஃபங்க்ஷன் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க எடுத்துக்கிறாங்க, அவ்வளோ எனர்ஜியாக அவங்க எடுத்துக்கிறாங்க. பேலன்ஸ் உள்ள 6hμ வச்சு அவங்க கைனடிக் எனர்ஜியாக மூவ் ஆவாங்க. இது இந்த பிளேட்டோட ஒர்க் ஃபங்க்ஷன். எவ்வளோ நாளானாலும் இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் ஒரு பிளேட்டுக்கு மாறாது, அது கான்ஸ்டன்ட். ஒர்க் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் அ மெட்டீரியல். ஓகே, இப்போ நான் 1hμ அனுப்புறேன், இந்த பிளேட்டுக்கு 1hμ அனுப்புறேன். 2hμ ஒர்க் ஃபங்க்ஷனாக தேவைப்படும் போது நான் 1hμ அனுப்புனா எனக்கு ஒரு எஃபெக்டும் நடக்காது, சிஸ்டமே ஸ்டார்ட் ஆகாதுன்னு அர்த்தம். கரெக்டா இல்லையா? சரி, இப்போ நான் இதே பிளேட்டுக்கு 10hμ அனுப்புறேன். அதுல 2hμ ஆஸ் இட் இஸ் ஒர்க் ஃபங்க்ஷன் போயிடும், பேலன்ஸ் இருக்க கைனடிக் எனர்ஜி போயிடும். அப்போ மேலே 6hμ எடுத்துட்டு ஒர்க் ஆனவங்க கொஞ்சம் ஸ்பீடா போவாங்க. இப்போ 8hμ எடுத்துட்டு போறாங்க, ஏன்னா 2 இங்க ஸ்பெண்ட் பண்ணது போக பேலன்ஸ் 8 இருக்கு. அவங்க இதை விட ஃபாஸ்டா போவாங்க. நான் சொன்னது புரியுதா இல்லையா? ஸோ hμ இஸ் ஈக்குவல் டு ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் கைனடிக் எனர்ஜி. இந்த ஒர்க் ஃபங்க்ஷனும் அதை எப்படி எழுதணும்னா ஒர்க் ஃபங்க்ஷனை hμ0 அப்படின்னு எழுதுவாங்க, where μ0 is the threshold frequency. இதுக்கு மேல இருந்தா மட்டும்தான் உனக்கு ஃப்ரீக்வன்சி எலக்ட்ரான் வெளியிலே வரும். ஒர்க் ஃபங்க்ஷனை hμ0ன்னு எழுதலாம். நான் திருப்பி சொல்றேன், உனக்கு டவுட் இருந்தா நீ இங்க பாத்துக்கோ. 205 நியூட்டன்ல 200 நியூட்டன் போயிடுச்சு, 8hμல 2hμ போயிட்டாங்க. அந்த மினிமம் ரேஞ்சை தான் நம்ம த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். அப்ப நான் இதை எப்படி எழுதலாம்னா hμ is equal to hμ0 plus 12mv² எழுதலாம். ஸோ என்னோட அவுட்புட் என்னன்னா 12mv² is equal to hμ minus hμ0. புரியுதா? இதை வேற மாதிரி எப்படி எழுதலாம்னா இந்த ஸ்ட்ரக்சரை மாத்தி எழுதலாம். ஆக்சுவலா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் எழுதியிருக்கேன். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா hμ மைனஸ் ஒர்க் ஃபங்க்ஷன், அதை 5ன்னு சொல்லுவோம் ஒர்க் ஃபங்க்ஷனை, 12mv². இதான் அவுட்புட். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் இந்த லெசனோட சோர்ஸ் ஈக்குவேஷன். இதுல இருந்து தான் நம்ம எல்லாமே படிப்போம். கைனடிக் எனர்ஜி அதிகமாகணும்னா இப்போ நீ என்ன பண்ணணும்னு சொல்லு?
கைனடிக் எனர்ஜி அதிகமாகணும்னா நீ என்ன பண்ணணும், அனுப்புற இன்சிடென்ட் வேவை இன்சிடென்ட்டோட ஃப்ரீக்வன்சி ஜாஸ்தி பண்ணணும். கரெக்டா? எஸ் சார். சரி, Yes, sir. Yes, sir. ரெட் கலர்ல வேணா போட்டு இப்போ நான் எழுதுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவ்வளோ நேரம் நான் பேசும்போது நான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னு ஒரு வார்த்தை கூட நான் பேசல. ஃப்ரீக்வன்சியை மாத்துனா, நல்லா கவனி, ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணா யாரு சேஞ்ச் ஆவாங்கன்னா கைனடிக் எனர்ஜி தான் சேஞ்ச் ஆவாங்க. புரியுதா? when you increase the incident frequency எஸ் சார். you are going to get more kinetic energy. பிராக்கெட்ல என்ன சொல்லலாம், it is independent of, அப்படி கூட வேண்டாம், there is no relation. இண்டிபெண்டன்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸா சார்? கரெக்ட். எலக்ட்ரான்ஸ். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான், there is no relation in terms of electrons. அடுத்த கிளாஸ்ல இதை பயங்கர டீட்டெயிலா படிப்போம். இன்னொரு பேராமீட்டர் கொண்டு வந்துடுவோம், ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃப்ரீக்வன்சியை மாத்துனா கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் மாறும், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் மாறாது. நீ இந்த காருக்கு நியூட்டன் அதிகப்படுத்த அதிகப்படுத்த அந்த ஒரு காரு மட்டும்தான் ஸ்பீடா போகுமே தவிர இன்னொரு கார் ஸ்பீடா போகாது. நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? Yes, sir. Yes, sir. நீ 500 நியூட்டன் அந்த கார் மேல கொடுக்குற, அந்த ஒரு கார் பயங்கர ஸ்பீடா போகும். 700 நியூட்டன் அந்த கார் மேல கொடுக்குற, அதே கார் இன்னும் ஸ்பீடா போகுமே தவிர பக்கத்துல உள்ள கார் ஸ்பீடா போகாது. அவ்வளவுதான். ஃப்ரீக்வன்சியை மாத்துனா கைனடிக் எனர்ஜி தான் மாறும். இப்ப நான் எழுதுனதை நடத்துனதை நான் காமிக்கிறேன், பாத்துக்கோ. நாம பேசின இந்த மினிமம் எனர்ஜி ரெக்வயர்டுன்னு இருக்குல்ல, அதோட இங்க செலக்ட் பண்றேன் பேர் ஒர்க் ஃபங்க்ஷன். Work function depend on the properties of metal and the nature of its surface. ஜென்ரலா சோலார் பேனல் போட வீட்டுக்கு வரும்போது இந்த பேனல் 1000 rupees, இந்த பேனல் 1500 rupeesன்னு சொல்லுவாங்க. உலகத்துல ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது சிலிக்கான். ஸோ சிலிக்கான் தான் அதிகமாக நம்மளால பேனலில் யூஸ் பண்ணுவோம். சிலிக்கான், ஜெர்மானியம், செமிகண்டக்டர்ஸ். இப்போ இது பேனல் ஏ, இதே சைஸ் உள்ள பேனல் பி இங்கே இருக்கு, அதே சைஸுக்கு பேனல் பி இருக்கு. இதோட காஸ்ட் 1000 rupees, இதோட காஸ்ட் 1800 rupees. இந்த ஏ பிளேட்டை நான் சூஸ் பண்றேன், பிங்கிற பிளேட்டை என்னை விட புத்திசாலி ஒருத்தர் சூஸ் பண்றாரு. நேம் என்ன வச்சுக்கலாம்? கிறிஸ்டோஃபர்னு வச்சுக்கலாம், என் ஃப்ரெண்டு பேரு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த 1000 rupees வாங்கிட்டு அதே சைஸ் தான் இருக்குன்னு சொல்றேன். ஆனா எனக்கு 9 o'clock சன்லைட்டுக்கு கரண்ட் கிடைக்கல, ஐசி ஈக்குவல் டு 0. ஏன்னா இதுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் ரொம்ப ஜாஸ்தி. 10 மணி வெயில்ல தான் எனக்கு கரண்ட் கிடைக்குது. இந்த பிளேட்டுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் ஜாஸ்தினா அடிக்கிற வெயில்ல இவங்களுக்கே நிறைய செலவு பண்ணிடணும். ஆனா என்னை விட கிளவரா என் ஃப்ரெண்டு வாங்கியிருக்கான்ல 1000. சூப்பர்ரா. இப்படியா கம்பேர் பண்ணதில்லடா இது வரைக்கும் நான். இனிமே இதை கம்பேர் பண்ணி இந்த பாய் நல்லா இருக்குடா. கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் மாதிரி. என் ஃப்ரெண்டு வாங்கின பிளேட்டுக்கு ஒர்க் ஃபங்க்ஷன் ரொம்ப கம்மி. அப்ப அவனுக்கு 9 o'clock அடிக்கிற வெயில்ல கரண்ட் கிடைக்குது. அப்ப அவன் இன்வெஸ்ட் பண்ண 800 லைஃப் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், டெய்லி அவன் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஸோ ஒர்க் ஃபங்க்ஷன் பொறுத்து தான் நீங்க ஒரு மெட்டலை சூஸ் பண்ணுவீங்க. அதனால அதை மெட்டல் சர்ஃபேஸோட கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டல் சர்ஃபேஸோட கேரக்டர், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஸோ பொதுவாக எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ல நிறைய பேர் பைசா அதிகமாக இருந்தால் அதை வாங்குறதுக்கு யோசிக்கவே கூடாது. 100 rupees கூட ஹெட்ஃபோன் விற்பாங்க கலர் கலரா. ஸோ பெட்டர் கோ வித் பிராண்ட். எலக்ட்ரானிக்ஸ்ல மட்டும், நாட் ஓன்லி எலக்ட்ரானிக்ஸ், எல்லாத்துலேயுமே ஆல்மோஸ்ட் அப்படிதான் வச்சுக்கோங்க, குவாலிட்டி இருக்கும். ஸோ இந்த மெட்டல் சர்ஃபேஸுங்கிற வேர்டுக்கு தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணோம். மெட்டல் அண்ட் த நேச்சர் ஆஃப் இட் சர்ஃபேஸ் 5 அப்படிங்கிறது. அண்ட் இதுல மினிமம் எனர்ஜி ரெக்வயர்ட், இங்க பாரு, a certain minimum amount of energy is required to be given to an electron to pull it out from the surface of the metal. This minimum energy required by electron to escape from the metal surface is called work function. I have to spend some amount of energy to get the electron from the surface. அதுதான் ஒர்க் ஃபங்க்ஷன். அந்த ஒர்க் ஃபங்க்ஷனுக்கு மேல நீங்க எப்போ ஒர்க் பண்றீங்களோ அப்பதான் எலக்ட்ரான் வெளியில வரும். சிமிலர் டு த கார் எக்ஸாம்பிள்.
200 நியூட்டனுக்கு மேல நீ அப்ளை பண்ணாதான் கார் நகரும். 199.9 எத்தனை வருஷம் கொடுத்தாலும் அந்த கார் நகர போறது இல்ல. ஸோ லெஸ் தேன் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியை உன் பேனல்ல நீ மாச கணக்கா வெயில்ல வச்சிருந்தாலும் உனக்கு கரண்ட் கிடைக்காது. மேக்சிமம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தாண்டி நீ புக்ல ஒரு லைன் கூட நீ எதுவும் மீனிங் புரியாம இருக்காது. நல்லா புரிஞ்சுதா? Yes, sir. Yes, sir. இது ஒரு தியரி பேஸ்டு லெசன். ஸோ இந்த சைடில் உள்ள எக்ஸாம்பிளை தவிர மற்றதை கட் பண்ணி போடுறேன். இந்த மெட்டல் ஏ மெட்டல் பின்னு இருக்குல்ல, அதை தவிர மற்றது எல்லாத்தையும் கட் பண்ணி குரூப்பில் போடுறேன், பார்த்துக்கோ. அடுத்த கிளாஸில் ஃபோட்டோ எலக்ட்ரிக்கில் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல்னு ஒன்று படிப்போம், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இந்த லெசனை பாரு. அப்படியே வேணா நான் இங்கே இந்த பேஜில் எவ்வளோ தியரி இருக்கு பேர், இந்த பேஜில் எவ்வளோ தியரி கொடுத்துருக்காங்க பேர். இது ஃபுல் இங்கே ஒரு கிராஃப் இருக்கு, ஆனால் சைடில் எவ்வளோ தியரி டிஸ்கிரிப்ஷன் இருக்கு பேர். ஸோ இதெல்லாம் தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கிளாஸில் நான் உனக்கு கன்வே பண்ண நினைக்கிறது, ஃப்ரீக்வன்சியை மாற்றினா கைனடிக் எனர்ஜி மாறும். தெர் இஸ் நோ ரிலேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், அவ்வளோதான். கார் எக்ஸாம்பிளை மைண்டில் வச்சுக்கோ, அதை வச்சு நீ ஒர்க் பண்ணு. அண்டு இந்த எழுதின ஈக்குவேஷனை நான் காமிச்சிடுறேன். உன்னால இப்போ இந்த ஆர்டராக படிக்கும்போது சில டிஸ்கிரிப்ஷனுக்கு சைடில் வரும். இங்கே எழுதியிருக்கேன் பேர். கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h mu மைனஸ் 5 5 ஒர்க் ஃபங்க்ஷன். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கேன் நான். இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாரு, கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு h mu மைனஸ் 5 இருக்கா? கர்சர் வைக்கிறேன் பாரு, புரியுதா? ஸோ இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒர்க் பண்ணது தான். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இந்த வேல்யூல வரும். ஓகே, அப்புறம் ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷனோட வேல்யூ, நீங்கள் அனுப்புகிற சன்லைட் வந்துட்டு ஒர்க் ஃபங்க்ஷனோட ஜாஸ்தியாக இருந்தால் தான் சிஸ்டமே ஸ்டார்ட் ஆகும், இல்லாட்டி சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அவ்வளோதான். இந்த பார்ட்டிகிள் நேச்சர் ஆஃப் லைட், த ஃபோட்டான், பார்ட்டிகிள் நேச்சர்னு ஒரு ஹெட்டிங் காட்டினேன். அதில் ஒரு 5 பாயிண்ட் பயங்கரமாக இருக்கும். அடுத்தது வேவ் நேச்சர் ஆஃப் மேட்டர், அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஒர்க் ஆனதுனால டியூவல் நேச்சர்னு இருப்பாங்க. ஒன்ட்ட நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், இன்ட்ரடக்ஷன் அப்போ சொன்னேன். இந்த சயின்டிஸ்டோட அவுட்புட்டை பாரு. எனக்கு தெரிஞ்சு செல்போன் தியரி எழுதுறதுக்கு முன்னாடி பிறந்து செல்போனை பார்த்துட்டு இறந்த ஒரே சயின்டிஸ்ட் டி பிராக்லி மட்டும்தான். டெஸ்லா இருக்கும்போது இவர் இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் அவர் எத்தனை வயசுல செத்துருக்காருன்னா 95 வயசுல செத்துருக்காரு, 1987. நல்ல ஆண்டனா வச்ச நோக்கியா போனே வந்துருச்சு அப்பெல்லாம். மோட்டோரோலா தான் ஃபர்ஸ்ட் மொபைல் கண்டுபிடிச்சது. அவர் பாரு, நான் பிறக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னாடி அவர் இறந்துருக்காரு, 87. ஸோ கடைசியா கிளாசிக்கல்ல பிறந்து குவாண்டம்ல இறந்து போன சயின்டிஸ்ட் டி பிராக்லி தான். சொல்றேனே, செல்போனுக்கு தியரி எழுதும்போது பார்த்து, செல்போன் வந்ததை பார்த்து, குவாண்டமா கண்கூட பார்த்து இறந்து போன ஒரே சயின்டிஸ்ட் லாஸ்டா இவர் தான், டி பிராக்லி மாதிரி. அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் பேர் யாரு பேரும் டெக்ஸ்ட் புக்ல இருக்காது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா பசங்களா? இதுக்கப்புறம் இறந்து போன சயின்டிஸ்ட நீ புக்ல படிக்க மாட்ட. பயங்கர 1987ல வேர்ல்டு எப்படி இருந்ததுன்னு பாரு. எஸ்டிடி கால் இருந்தது, ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன்ல ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பேசணும், ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் இருந்தது, ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் பீக்ல இருந்த டைம். பீக் இந்த சென்ஸ், மொபைல் வந்துட்டாலே பீக் தானே. மொபைல் சின்னதாகிறது வேற, இவர் மொபைலை பெருசா பார்த்துருப்பாரு, கம்ப்யூட்டர்லாம் பார்த்துட்டாங்க இவங்க அந்த டைம்ல. ஸோ இவர் தான் லாம்டால பெரிய அவுட்புட். டி பிராக்லி ஹைப்போதிசிஸ்னே சொல்லுவாங்க இதை. ஸோ லெசனை படிச்சு பாரு, பயங்கரமா இருக்கும் இந்த லெசனை. 1940s தான் டெஸ்லா மொபைல் பத்தின ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. 1970s அரௌண்ட்ல தான் மொபைல் முதல்ல ஒரு மொபைல் டிவைஸ் கண்டுபிடிக்கிறாங்க. மோட்டரோலா கம்பெனி தான் முதல்ல மொபைலை வெளியில விட்டுச்சு. ஓகே, கிளாஸ் அவ்வளோதான். தேங்க்யூ. கிளாஸ் ரெக்கார்டிங் யூடியூப்ல அப்லோட் பண்ணுவாங்களாம், பார்த்துக்க. டவுட் இருந்தால் பார்த்துக்கோ, அது எப்போன்னு தெரில.